ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ திங்கள் செவ்வாயில் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மண்டே காலையில் ஒரு 5:45 போல் எந்திரிச்சேன். எந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கையில் முட்டை குழம்பு வச்சு கொடுமா அப்படின்னு கேட்டால் அவளுக்காக முட்டை குழம்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 6:45 போல் கையல் கண்மணி அப்படின்னு சொன்னால் போதும், டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. அவங்க எந்திரிச்சு வந்ததும் மால்ட் ஆற்றி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி ஏபிசி மால்ட்டு தான் ரெடி பண்ணேன். காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து மால்ட்டை குடிச்சிட்டு அப்படியே அவங்க ஸ்கூலுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிருவாங்க. நான் போய் பேலன்ஸ் இருக்க சமையல் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். காலையில் நான் 5:45 எந்திரிப்பேன். எந்திரிச்சதுலேருந்து ஒரு 7:30 வரைக்கும் சத்தமே இல்லாமல் எல்லா வேலைகளும் நடக்கும். 7:30க்கு மேலே தான் நான் கத்த ஆரம்பிப்பேன். கையல் கண்மணி குளிச்சிட்டிங்களா, சீக்கிரம் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கணும். எழுப்பி விட்டால் உடனே எந்திரிச்சிருவாங்க. ஆனால் கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் அப்படியே ஸ்லோ மோஷனில் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதுதான் இரிட்டேட் ஆகும். முன்னெல்லாம் பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு செஞ்சேன் அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டு களி மாதிரி செஞ்சு கொடுப்பேன். இப்போல்லாம் ஸ்வீட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் குடிப்பீங்கல்ல, எனக்கு கஞ்சி மாதிரி அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறனால இன்றைக்கி 4 பேருக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டு சத்து மாவு கஞ்சி தான். 4 பேருக்கு கொஞ்சமாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம். இது நல்லா கெட்டியாக இருக்கும். நான் தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவேன். சத்து மாவு கஞ்சினா சத்து மாவு கஞ்சி மட்டும் கொடுக்க மாட்டேன். இது கூடவே ப்ரோட்டீனுக்காக எக்கும் கொடுப்பேன். பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழம்புல போடாமல் 2 முட்டை எடுத்து வச்சுட்டேன். குழம்புல போட்ட முட்டை டிஃபன் பாக்ஸில் வச்சு விடுவேன். ஒரு முட்டை 1 கப்பு சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்கும், ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 முட்டை கண்டிப்பாக கொடுத்துருவேன். சத்து மாவு நல்லா இருக்கா? உனக்கு கரெக்டாக இருக்கா? சரி, போய் பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே சத்தமாக ஊற்றி வச்சுருக்கேன், எடுத்துக்கோ. ஸ்கூல் ஆரம்பித்து 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு போகிறாங்க. நானும் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு கமலையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எந்த வேலையுமே என்னால் பார்க்க முடியல. பாய், டாட்டா. உனக்கு புக்கு வந்துருச்சுன்னாங்க, கேட்டு வாங்கிட்டு வந்துரு. நானே தூக்கிட்டு போயிடுவேன், கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டோம், நீங்கள் தான் வாங்கணும் அப்படின்னாங்க. எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்டே கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துரு. நான் சமைக்க மாட்டேன், பஸ்ஸு தான் சமந்துட்டு போகும், என்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லு. பாய். ஹாய். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ரீட்மெண்ட்காக மதுரைக்கு போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி குதுங்கால் வலி ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். திண்டுக்கல்லில் நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு எங்கேயும் செட் ஆகலை, கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் ரெஃபரல் ஒருத்தர்னா இவர் திண்டுக்கல் கேன்சர் டாக்டர் நரேஷ்குமார் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு கமல் தான் என்னையே கூப்பிட்டு போனது. கமலுக்கு அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவர் சொல்லி நாங்கள் மதுரைக்கு போனோம். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு சரியாயிருச்சு. குதிங்கால் வலி இப்போ உங்களுக்கு இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு குதிங்கால் வலி இல்லை. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லி கொடுத்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே இப்போவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது நல்லா கேட்டுச்சு. எனக்கு குதிங்கால் வலி இப்போ கம்ப்ளீட்டாக சரியாயிருச்சு. ஸோ அதனால தான் இந்த டைம் பேக் பெயினுக்கு ஹாஸ்பிட்டல் போனேன், எம்ஆர்ஐ எடுத்தேன், ரெஸ்ட்டில் இருந்தேன். பட் இன்னும் சரியாகலை அப்படின்றனால வேற எங்கேயும் போவேனா, அங்கேயே போகலாம், அங்கே போனால் தான் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். 1.5 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். 2023 ஃபர்ஸ்ட் 100 டேஸ் பண்ணுமா, 2வது 100 டேஸ் பண்ணும் போதே அந்த வலி ஸ்டார்ட் ஆயிருச்சு. 2024 நம்ம போய் இந்த டாக்டர் பார்த்தோம். அது சரியாகிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு. அப்படிதானே? ஆமா. ஓகே ஓகே. சோ அவ்வளவு நாள் இருந்தது. ஐ மீன் இங்க போய் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமே அது கண்டினியூஸா அது ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் சரியாச்சு. ஆமா ஆமா. உடனே எல்லாம் சரியாகல, அதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. பட் ஆனா அவங்க சொல்லி கொடுத்த ப்ரொசீஜரை கரெக்டா ஃபாலோ பண்ணேன். எனக்கு அது இப்ப போறது ஸ்பார்க் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு கிளினிக். அவர் டாக்டர் கண்ணன் போலேந்தி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்றது, என்ன ஸ்போர்ட்ஸ் பிசியோ, அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்
அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்குலாம் வந்து அவர் பார்க்குறவர். அவங்க தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக கோயம்புத்தூர், சென்னை எல்லா இடத்துலையுமே அவங்க வச்சிருக்காங்க. குதிங்கால் வலிக்கு நம்ம வந்து நேர்ல போகல, ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மதுரைக்கு போனோம். எங்களுக்கு வந்து மதுரை பக்கம், அவர் எங்க வேணாலும் போலான்னாரு. மதுரை நமக்கு பக்கம்ன்றனால மதுரைக்கு கண்டினியூஸா 7 நாளோ என்னமோ கண்டினியூஸா டெய்லி மதுரைக்கு போயிட்டு வந்தோம். அவங்க அந்த 7 நாள் முடியறதுக்குள்ளயுமே வந்து அவங்களுக்கு பாதி பெயின் வந்து குறைஞ்சிருச்சு. லாஸ்ட் டைம் குதிங்கால் வலியை விட குதிங்கால் வலி பிளஸ் வந்து இந்த ஹிப் ஜாயிண்டும் பெயின் இருந்தது. ஏன்னா சமணங்கால் போட்டே உட்கார முடியாது. அந்த பெயின்லாம் வந்து வித்தின் 1 மந்த்லயே எனக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சது. அது விசிபிளா தெரிஞ்சது எனக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் நமக்கு பெயின்ல இருந்து ரிலீஃப். பெயினோட வந்து நம்ம வாழ முடியாது. ஏதாவது பெயின் இந்த மாதிரி முதுகு வலி, முழங்கால் வலி, கால் வலியும் வந்துச்சு அப்படின்னா அந்த பெயின் ரிலீஃப் ஆகிற வரைக்கும் நம்ம வேற எந்த வேலையுமே வந்து பார்க்க முடியாது. அதனாலதான் இந்த வாட்டி வந்து இப்போ 2 மாசம் ஆச்சு, திண்டுக்கல்லையும் பார்த்தாச்சு, எல்லாத்துக்கும் சரி பண்ணியாச்சு. நான் ஒன்றும் சரியாகிற மாதிரி தெரில. அதனால டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதனால சீக்கிரமா இப்பயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். பார்க்கலாம், இந்த போனதுக்கு சரியான மாதிரியே இந்த வாட்டியும் சரியாயிரும் அப்படின்னு நம்புறோம். பார்க்கலாம். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னா கமல் பிஎன்ஐ மீட்டிங்க்கு காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி போவாங்க. இன்றைக்கி கமல் பிஎன்ஐ மீட்டிங் போகலை, எனக்கு பேக் பெயினுக்கு டாக்டரை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். டாக்டர் கண்ணன் புகழேந்தி செவ்வாய்க்கிழமை மதுரை கிளினிக் வர்றதா வந்து ஸ்டோரி பார்த்தோம். ஸோ உடனே அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணியிருந்தோம். கமல் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வா போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. நான் தான் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து நாளை கடத்திட்டே இருந்தேன். இங்கே வந்தால் கண்டினியூஸாக ஒரு வாரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்றதுக்காகவும் நான் வந்து அவாய்ட் பண்ணேன். பட் வந்து சிவியராக இருந்தனால என்னாலையும் முடியல. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு தான் வந்தோம். இன்றைக்கி கன்சல்டேஷன் மட்டும்தான், போயிட்டு நாளைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து வரோம், என்னால் இதனால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பரவாயில்ல கன்சல்டேஷன் முடிச்சுட்டு 3:30க்கு மேலே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தது எவ்வளோ நல்லதாக போச்சு. இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போயிட்டு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு இன்றைக்கே வந்து ஒரு செஷன் வந்து எடுத்துகிட்டு தான் வந்தோம். ஏன்னா நம்ம திண்டுக்கல் அப்படின்றனால போயிட்டு எப்படியும் ஒரு 10 நாள் போயிட்டு வரணும். ஸோ இன்னொருக்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வராட்டி என்ன அப்படின்ட்டு இன்றைக்கே வந்து ஃபஸ்ட்டு செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஒரு செஷனுக்கு எவ்வளோ கமல்? 2300. ஆமாம் வந்து 30 டேஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. 30 செஷன்ஸ் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. 30க்கு சேர்த்து புக் பண்ணா நமக்கு ஒரு செஷனுக்கு வந்து 1300 ரூபாய். ஆமா 40k 40,000 கன்சல்டேஷன் ஓகே. ஆனா டெய்லி மதுரைக்கு போயிட்டு வரணும். மதுரைக்கு போகணும்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 மணி நேரம் டிராவல். அதுக்கு பெட்ரோல், அதுக்கு நம்மளுடைய டைம், நம்ம வேலை பார்க்க முடியாது. ஸோ அடுத்த 10 நாள் 15 நாளைக்கு அல்லது 30 நாளைக்குமே கூட இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இதை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை. டாக்டர் சில கேள்விகள்லாம் கேட்டாரு, நானும் பதில் சொன்னேன். மெயின் விஷயம் வந்து பெட்டை பத்தி கேட்டாரு. எனக்கு ஆக்சுவலா ஷாக்கிங்கா இருந்தது, சர்ப்ரைசிங்கா இருந்தது. எப்ப பெயின் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. நான் காலையில எந்திரிக்கும் போதே பெயினோட தான் எந்திரிப்பேன், பெயின் தான் என்னை எழுப்பியே விடும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ வந்து அவர் அங்கே இருக்க பெட்டை வந்து ஒரு அமுக்கி காமிச்சிட்டு அது ரிலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இதே இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, 8 மணி நேரம் நீ படுத்திருக்க பெட்டு அது வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும். சோ அந்த பெட் வந்து வருஷக்கணக்கா ஒரே பெட்ல தூங்கிட்டே இருந்தோம்னா அது அப்படியே குழியாயிரும். சோ அப்ப அது ஃபிளாட் சர்ஃபேஸா இல்லாம அது ஷேப் மாறிடும். அதனால பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, மாசத்துக்கு ஒரு வாட்டி பெட்டை வந்து திருப்பி போடுங்க அப்படின்னாரு. அதாவது திருப்பி போடுறதோ இல்ல ரொட்டேட் பண்ணி இந்த சைடு போடுறது, சோ அந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரி சொன்னாரு. அது ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு யாருக்காவது பேக் பெயின் இருக்கு, தூங்கி எந்திரிக்கும் போது பேக் பெயின் இருக்கு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற பெட்டை பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து 2 சைடுல எந்த இடத்துல பெயினோ அந்த இடத்த டச் பண்ணவே இல்லை. பெயின் இல்லாத ஒரு இடத்துல முதுகுல வந்து டச் பண்ணி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ குனிமா அப்படின்னாரு. குனிஞ்சேன், எனக்கு பெயின் இல்லை. லைட்டா குனிஞ்சாலே பெயின் இருக்கும், பெயின் இல்லை. ஆனா வெளியே போட்டிருந்தாங்களே இது மேஜிக் இல்லை சயின்ஸ் அப்படின்னு.
ஆக்சுவலாக எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. நான் காஸ்ட்லி ஃபர்ஸ்ட் செஷன் எடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலாக இப்போ ஃபீலிங் பெட்டர். 30 நாள் போட்டோம். பார்ப்போம். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அம்மாவுக்கு வலிக்கும்ல, அதுக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்காக ஐஸ் பேக் வைக்க சொன்னாங்க. வீட்டுக்கு போனோன்னா ஐஸ் பேக் வைங்கன்னாங்க. என்ன பண்ணுற? ஏன் மூடி இல்லாமல் வெறும் பாட்டிலாக இருந்துச்சு? உள்ள வெறும் பாட்டிலாக உள்ள இருந்துச்சு, எங்கேயோ வச்சுட்டேன். அவ்வளோதானா? எடுத்துட்டு திருப்பி தண்ணி ஊற்றி உள்ள வச்சிடணும். இதை வந்து அம்மா முதுகில் வை. பாப்பா அங்க மட்டும் இல்ல, உடம்பு ஃபுல்லா வைக்கணும். நீ WWE சாம்பியன் மாதிரி இருக்க. ஏய் அதை வாங்கி உள்ள வை. அந்த ஃப்ரிட்ஜ் மூடு. நான் படிச்சுட்டு ஏய் இது பாப்பா, அம்மா இழுக்காதீங்க. ஆல்ரெடி டேமேஜா இருக்கு. ஜில்லுன்னு இருக்கே. பாப்பா அமுக்கால பாப்பா, ஆல்ரெடி அமுக்கிதான் என்ன விட்டுருக்காங்க. சரி போதும் விடுங்க, அப்பா பாத்துக்கிறேன். எந்திரி. ராஜி ஆளுக்கு ஒரு கால். நீ முதுகுல வை. ஃபஸ்ட்டு டைட்டாக ஸ்டிஃபாக இருக்க மசில் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 4-5 நாள் வந்து இந்த மாதிரி நமக்கு தெரப்பி ட்ரீட்மெண்ட் தான் போகும். பட் இந்த தெரப்பி ட்ரீட்மெண்ட்லேயே ஓரளவுக்கு பெயின் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். தெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கையில் வந்து அழுத்தி அந்த மசிலை வந்து லூஸ் பண்ணி விடுவாங்க. ஒரு மசாஜ் மாதிரி தான். ஸோ அது வந்து ரத்தம் கட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளை வந்து ஹாட் பேக்கு இல்லாட்டி இந்த மாதிரி ஐஸ் பேக் வைக்க சொல்லுவாங்க. ஏ துப்பிராத. தண்ணி ஊத்திச்சிருக்கே நாக்குல போறட்ட போற. அப்பாவுக்கு எதுக்கு மாத்திரை போட்டீங்க? அப்பாவும் இன்னைக்கு செஷன் அட்டெண்ட் பண்ணுச்சு. அப்பாவுக்கு ஷோல்டர் பெயின் பார்த்துச்சா, வா உட்காரு அப்படின்னு அப்பாவையும் உட்கார வச்சு. ஆனா நான் 2 நாள் பண்ணா போதும், உனக்கு தான் 30 நாள். பரவாயில்ல. ஆக்சுவலாக போயிட்டு வந்தது மசாஜ் பண்ணதெல்லாம் பயங்கர டயர்டாக இருந்தது. சீக்கிரமே சாப்பிட்டு தூங்கிட்டோம். இப்போ ஒரு 4 நாளாக போயிட்டு வந்துட்டு இருக்கனால தான் வீடியோ கூட என்னால் எடிட் பண்ண முடியல. லேட்டாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.